இப்போ ஆபரண தங்கமாக வாங்குறீங்க அப்படின்னா ஆபரண தங்கம் வாங்குனீங்கன்னா அதை வந்து கன்சியூம் பண்ணணும், அதை வந்து ஆபரணமாக நீங்கள் போடணும். ஆனால் அந்த போடுறப்ப என்ன ஆகும்னா அந்த பொருள் வந்து தங்கம் வந்து அந்த பொருளாக மாறும்போது அதில் வந்து சில சேதாரங்கள் சில கூலிகள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது மேக்கிங் சார்ஜஸ் அண்டு அதாவது இந்த சார்ஜஸ் சேதாரம்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஒரு 5 to 10% கம்மியாகலாம். ஸோ அப்படின்னா வந்து நீங்கள் அதாவது கோல்டு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறப்போ ஒரு 10 கிராம் அல்லது 20 கிராமுக்கு வந்து பணம் கட்டியிருப்பீங்க. ஆனால் உங்கள் கோல்டாக நீங்கள் வந்து ஆபரணமாக போட்டிருக்கும் போது அது வந்து 18 கிராமாக இருக்கலாம். ஸோ அப்போனா அந்த 2 கிராம் வந்து போச்சுன்னு தான் அர்த்தம் இல்லையா. ஆனால் அதுக்கு பதிலாக ஆபரணமாக மாறிடுச்சு. ஆனால் ஆபரணமாக மாறணும்னா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும், அந்த விலை தான் நீங்கள் அந்த 2 கிராம். ஸோ இப்போ உங்களோட கன்சம்ஷன் வந்து ஆபரணமா இல்லை நான் சேமிப்பாங்கிறது தான். உங்களோட இன்டென்ஷன் வந்து சேமிப்பாக இருந்தால் ஆபரண தங்கம் வேணான்னு சொல்லுவேன், டிஜிட்டல் கோல்டாகவே வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு ஆபரணம் தான் வேணும், ஏன்னா ஆபரணத்தை நான் வந்து போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு மனசில் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆபரண தங்கம் வாங்கிக்கலாம். ஆனால் சேமிப்பு தான் உங்களோட நோக்கமாக இருந்ததுன்னா கோல்டாகவே வச்சுக்கிறது தான் சிறப்பான வழி. ஆபரணமாக மாற்றுறது வந்து பெரிய சூத்திரமான வழி இல்லை.